ஜோதிடர் வாணி ரேணுகாமா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கங்க. இந்த குபேரகலச அறக்கட்டளைக்கும் இன்று எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் குபேரகலச அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னா 10ஆம் பாவகத்தை பற்றி பேச வந்திருக்கேன். 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தொழில் ஸ்தானம்னு சொல்லலாம், ஜீவனஸ்தானம்னு சொல்லலாம். அந்த தொழில் ஸ்தானத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச வந்திருக்கோம். தொழில் ஸ்தானம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே தொழிலுங்கிறது அனைத்து விதமான அமைப்புகள்லேயுமே உத்தியோகம் தானுங்க ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வேலை எல்லாமே நம்ம எதை தேடி போகிறோம்? படிப்பு ஃபஸ்ட்டு பிறந்து வளர்ந்த காலத்திலிருந்து உத்தியோகம் தான் அனைவருக்குமே ரொம்ப முக்கியமானது ஒன்று. உத்தியோகஸ்தானம் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். பொதுவாக உத்தியோகஸ்தானம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் எந்த இடத்த வச்சு பார்க்கணும், எப்படி இருக்கணும், எந்த கிரகம் இருந்தால் என்னென்ன அமைப்பு வரும் அப்படிங்கிறத பற்றியே இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறேனுங்க. உத்தியோகஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜீவனகாரகனான சனி பகவான் ஒரு ஜாதகத்துக்கு நல்லா இருக்கணும். சனி பகவான் அந்த ஜாதகத்துக்கு நல்லா இருந்தாலே அவங்க ஜீவனஸ்தானத்தில் எந்த விதமான விண்ணம்படாமல் தெளிவாக பண்ணுவாங்கன்னு ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் பாவகம் வலுத்திருக்கணும். 6ஆம் பாவகம் வலுத்திருந்தால் அவங்க தொழில் ஸ்தானத்தில் ஜெயிச்சிருவாங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, ஆனால் போராடி ஜெயிப்பாங்க. 10ஆம் பாவகம் வலுத்திருக்கு அப்படின்னா ஜீவனஸ்தானமான 10ஆம் பாவகம் வலுத்திருக்கும் பட்சத்தில் அவங்க சொந்த தொழில், தகப்பனார் காலத்திலிருந்தே செய்கிற தொழில், இதெல்லாமே செய்யக்கூடிய அனைத்து விதமான அமைப்பும் 10ஆம் பாவகம் வலுத்தவங்களுக்கு கிடைக்கும். சரி, இன்னைக்கு லக்னத்தில், அதாவது 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் எப்படி அப்படிங்கிறத பற்றி. 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலே பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த தொழில் செய்யறதுக்கு பிராத்தம் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். அதுவே சூரியனாக இருக்கார், லக்னத்திலேயே 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமையும்னா இவங்க அரசு உத்தியோகம், அரசாங்கம், ஆளுமை நிறைஞ்ச வேலை, எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு ஸ்தானத்தில் எந்த ஒரு ஸ்தாபகத்தில் வேலை செஞ்சாலும் அவங்களுக்குனே ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்குமுங்க. அங்கீகாரம் கிடைக்கும், ஆளுமை நிறைஞ்ச வேலையாக இருக்குமுங்க. இதுவே 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உணவு சார்ந்த தொழில், மளிகை வியாபாரம், மார்க்கெட் சார்ந்தது, தினசரி வியாபாரம், உடனே நம்மளுக்கு நாள்பட வச்சு ஸ்டாக் வச்சு செய்யாமல் தினசரி தயாரிக்கிற, தினசரி வாங்குற, தினசரி விற்கிறோம், அந்த மாதிரி உணவு சார்ந்த தொழில் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லைங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அவங்க டிரான்ஸ்போர்ட் சார்ந்தது நல்லா இருக்குமுங்க. ஓடிக்கிட்டே இருக்கிறது, அதாவது சின்ன ஆட்டோவிலிருந்து 3 சக்கர ஆட்டோவிலிருந்து பெரிய கனரக வாகனம் வரையிலும். கனரக வாகனம்னா அவங்களுக்கு 10, 8 ரெண்டுமே வலுக்கணும். சந்திரன் கூட சந்திரன் 8ஆம் அதிபதியாக இந்த மாதிரி இருக்கணும். பொதுவாக டிரான்ஸ்போர்ட் சார்ந்தது நல்லா இருக்கும். மெக்கானிக், ஒர்க் ஷாப் சார்ந்த வேலை அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால். 10ல் செவ்வாய் இருக்குது, அவங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அப்படின்னா அவங்க சிறந்த ஆடிட்டரு, ஆடிட்டிங் லைன் பார்க்கலாம், அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங். அது மட்டும் இல்லாமல் படிக்க வைக்கிற குழந்தைங்களா இருந்தால் ஐடிக்கு படிக்க வைக்கலாம். கணக்கு நுண்ணறிவு நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. 10ல் செவ்வாய் திக்பலனும் கூட சொல்லலாம். இவங்க சிவில் இன்ஜினியரிங்லேருந்து இன்ஜினியரிங் சார்ந்த படிப்பு படிக்கலாம். படிக்காத நான் செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கி திருப்பூர் ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கம்பெனி அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் கம்பெனியில் காம்பேக்டிங் சார்ந்த தொழில் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே தைரியமாக யாராலையும் செய்ய முடியாத வேலை எதுனா அவங்க செய்வாங்க. கஷ்டத்தை ஈஸியாக கஷ்டப்பட்டே நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. நுண்ணறிவால் நுணுக்கமாக சம்பாதிக்கக்கூடிய திறமையே இருந்தாலும் ஆனால் அவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் அதாவது ஈஸியாக செய்கிற வேலையை கூட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டே பண்ணக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்குமுங்க. 10ஆம் அதிபதி புதனாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இரட்டை தொழில் இருக்கும். எதையுமே பலவிதமான யோசனைகள் இருக்கும். கமிஷன் ஓரியண்டாக, அதாவது ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, வாங்கி கொடுத்து ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டெல்லாம் செய்ய மாட்டாங்க. 10ல் புதன் இருக்கிறவங்க கமிஷன் ஓரியண்டாக அவங்களுக்கு தேவை எவ்வளவு கிடைக்குமோ அது கிடைச்சா போதும். நம்மளுக்கு 10 ரூபா பொருளை வாங்கி நம்மளுக்கு 9 ரூபாய்க்கு விற்றுட்டு நம்மளுக்கு 1 ரூபா கிடைச்சா போதும். தேவையில்லாத ரிஸ்கெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அடமான தொழில், இன்ஸ்டால்மெண்ட்டு தொழில்,
ரெண்டாவது கம்யூனிகேஷன் சார்ந்தது, இ சேவை மையமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இவங்க இந்த மாதிரி அதாவது ஓடிக்கிட்டே இருப்பாங்க, புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, பல வாக்குலேயும் ஓடுவாங்க. அந்த மாதிரி 10ல் புதன் இருக்கிறவங்க மாமன் மைத்துனர் நண்பர்கள் மூலம் சப்போர்ட்டோடு இருப்பாங்க, பாண்டிங் பார்ட்னர்ஷிப்போடு செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. பல விதத்தில் யோசித்து பல வாக்கில் செய்யக்கூடிய ஆட்கள் 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே சமயத்தில் 10ல் குரு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாகவே அவங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு தனக்குன்னு ஒரு மதிப்பு வேணுங்க, நீட்டாக செய்யணும்னு நினைப்பாங்க. ஒரு அரசு அதிகாரி, டீச்சிங் லைனு, மருத்துவத்துறை இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியவங்க 10ல் குரு இருக்கிறவங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே 10ஆம் இடத்துல குருமை இருக்கிறவங்க திருமணத்துக்கு அப்புறம் வரையிலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் திருமணத்திற்கு மேலே குழந்தைகள் எல்லாம் வரும்போது இவங்க தொழில் சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் 10ல் சனி பகவான் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எப்படின்னா, இவங்க சொந்த தொழில் தான் செய்யணும்னு நினைப்பாங்க, எதுலேயுமே நேர்மையாக செய்யணும்னு நினைப்பாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்வாங்க. ஸ்லோவாக செஞ்சாலும் தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் அவங்கக்கிட்ட இருக்கும், ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த இடத்துல அவங்க செய்கிற தொழிலில் ஒரு குவாலிட்டியாக செய்வாங்க. யார்கிட்ட எப்படியெல்லாம் வேலை வாங்கணும்னு புத்திசாலித்தனம் இருக்கும். அவங்க செய்ய மாட்டாங்க, ஆனால் அடுத்தவங்களை எப்படி வேலை வாங்கணுங்கிற ஒரு டேலண்ட் அவங்கக்கிட்ட இருக்கும். எப்பவுமே அடிமை தொழில் செய்தாலும் சொந்த தொழிலே செய்தாலும் 10ல் சனி பகவான் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பெரிய லாப நோக்கத்தில் செய்ய மாட்டாங்க. லாப நோக்கம் இல்லாமல் செய்கிற வேலை நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த வேலையை விட்டுறாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தனக்குன்னு ஒரு இடம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதுவே 10ல் ராகு இருந்ததுன்னா பிரம்மாண்டமான தொழில் இருக்கும். முதலீடு போட்டு செய்யாமல் அவங்க ஆன்லைன் மூலமாகவே செய்வாங்க. உட்கார்ந்த இடத்துலையே கம்யூனிகேஷன், ஃபோன் மூலம், மொபைல் மூலம், சேட்டலைட் மூலம் இந்த மாதிரி. அதே மாதிரி மருத்துவத்துறை சார்ந்தது, லேபு டெக்னீஷியனு படிச்சிருந்தா மருத்துவம் இந்த டெஸ்டெல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்க, லேப் சார்ந்தது, ஸ்கேனு, எக்ஸ்ரே அந்த மாதிரி மருத்துவத்துறையில் அந்த மாதிரி. அது மருத்துவத்துறையை அவங்க படிக்கலைனாலும் கடைசிக்கு லேபு, பிளட் டெஸ்ட் எடுக்கிற லேப், பரிசோதனை நிலையம், ஸ்கேனிங் சென்டர் இந்த மாதிரி சொந்தமாக தொழில் வச்சா கூட இவங்களுக்கு சூப்பராக போயிட்டுருக்கும். அந்த மாதிரி தொழில் செய்யலாம். 10ல் ராகு இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலீடு இல்லாமல் உட்கார்ந்த இடத்துலையே செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இதுவே 10ல் கேது இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆச்சார அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. பூஜை பொருட்கள், பூஜை ஜாமானங்க, ரெண்டாவது டெய்லரிங்கு, ஆரி ஒர்க்கு, சிங்கர் மிஷின் போட்டு தைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. டெய்லரிங் சார்ந்த எல்லா வேலையும், பின்னக்கூடிய வேலை, அதாவது திருப்பூர் ஃபீல்டு அப்படின்னா சொல்கிறாங்களே ஃபேப்ரிகேஷனு இந்த மாதிரி ஒவ்வொரு நூல்களும் எதையுமே தீர்க்கக்கூடியது. எதுக்குமே ஒரு தெளிவான ஒரு முடிவு, அதாவது பிரம்மாண்ட முடிவு இல்லைனாலும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சீக்கிரம் முடிச்சு போட்டு க்ளீன் பண்ணி அதுக்குண்டான அந்தஸ்தையும் அமைப்பையும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி 10ல் கேது இருக்கிறவங்க பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய பிரச்சனையெல்லாம் எதுவோ அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. 10ஆம் இடத்துல கேது இருந்தால். 10ல் மாந்தி இருக்குது, என்ன பண்ணலாம்? 10ல் எங்களுக்கு மாந்தி இருக்குது, எந்த கிரகமே இல்லைங்க, மாந்தி பகவான் இருக்கார், என்ன பண்ணலாம்? 10ல் மாந்தி பகவான் இருக்கிறவங்க தான் 108 ஆம்புலன்ஸ் டிரைவரேன்னு சொல்லணும். அந்த மாதிரி எந்த ஒரு ஆபத்துங்கீழே ஓடி உதவக்கூடிய அமைப்பு உள்ளவங்களே 10ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க. எந்த இடத்துலையும், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிக்கு 10ல் மாந்தி இருக்கிற நண்பர்கள் எல்லாம் பாருங்கள், உடனே கூப்பிட்ட இடத்துக்கு ஓடி வருவாங்க. கஷ்டம்னா அடுத்தவனுக்காகவே வாழக்கூடியவங்க தான் 10ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பொருளாதாரத்தில் வளர்ச்சியாக இருக்கிறாங்களா அப்படின்னா, அவங்களுக்கு என்ன அமைப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றி அவங்க தொழில் செய்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க தொழிலில் சக்ஸஸாகவும் மேன்மையாகவும் வரலாம். தெளிவாக பார்த்து செய்யணும். 10ல் மாந்தி இருக்கிறவங்க முதலீடு இல்லாமல், கஷ்டமே இல்லாமல் அடுத்தவங்களுக்காக அவங்க என்னெல்லாம் தொழில் செய்கிறாங்களோ அவங்க லைஃப் சூப்பராகவும் சக்ஸஸாகவும் ஆகும். அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்காங்க அப்படின்னா இவங்க அடிமை வேலையிலேயே கான்ட்ராக்ட் போட்டு செய்யலாம். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் 10ஆம் இடம் வலுத்து 6ஆம் இடமும் வலுத்திருந்தால் சொந்த தொழிலும் செய்யலாம். அதுலேயே கான்ட்ராக்ட் போட்டு பல வாக்கில் செய்யலாம். 10 குடையவர் 8ஆம் அதிபதியோட சாரத்தில் இருந்தால் அவங்க பார்க்காத பணமும் இருக்காது, அவங்க ஏமாறப்படாத பணமும் இருக்காது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை நிறைய சந்தித்தவங்களாக இருப்பாங்க 8ஆம் அதிபதியோட சாரத்தில் இருக்கிறவங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு 10ஆம் அதிபதி 8 குடையவரோட சாரத்தில் இருக்கும்போது
என்ன பண்ணுறது அப்படின்னா, தொழில் வந்து அவங்களுக்கே ஆல்ரெடி வீக்காக இருக்குது. ஆனால் அப்போ அவங்க என்ன மாதிரி பண்ணணும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிற தொழில் பண்ணணும். உதவி அவங்களே தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கு உதவுற. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 10ஆம் அதிபதி 12லிருந்து திசை நடத்துது. அப்போ அவங்களுக்கு அது எந்த பாவகமோ, அது எந்த கிரகம் சாரம் வாங்கி வந்திருக்கோ அதை சார்ந்த இழப்புகளை சந்திக்கிறோம், அதை சார்ந்த மைனஸ்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்போ 10ல் செவ்வாய் இருக்குது, 12லிருந்து திசை நடத்துது, காலச்சக்கரத்துக்கு 3ல் இருக்குது, லக்னத்துக்கு 12ல் இருக்குன்னு வைங்க. அப்போ அவங்களுக்கு கால் பாதம் சார்ந்து பிரச்சனை வரும், பயணத்தோட பிரச்சனை வரும், பயணங்கள் சார்ந்தது ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் வரும். 10ஆம் அதிபதி 12ல் இருக்குது, அதுவும் லக்னத்துக்கு 12ல் இருக்குதுன்னா இந்த மாதிரி கால் சார்ந்த பிரச்சனை, ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி புத்திசாலித்தனமாக எங்கே செலவு பண்ணுனா எங்கே பெனிஃபிட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ணி நம்ம தொழிலையும் சரி புத்திசாலித்தனமாக வளர்த்திக்கணும். ஓகே, 10ஆம் அதிபதி வலுத்தவங்க மட்டும்தான் சொந்த தொழில் செய்யணுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 10ஆம் இடத்த பாவகிரகங்கள் பார்க்குதா, எந்த கிரகம் பார்க்குது, அது பாக்யாதிபதியா, திரிகோணாதிபதியா, யோகாதிபதிகளா, எந்த நல்ல கிரகங்கள் பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்து அவங்க ஜாதகத்தில் எந்த ஒரு அமைப்போ அதுக்கு தகுந்த மாதிரி புத்திசாலித்தனமாக 10ஆம் இடத்தை வலுப்படுத்திக்கணும். எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் கொண்டு போனால் மட்டும்தான் தொழில் ஸ்தானம் பொதுவாகவே ஜெயிச்சு வர முடியுமுங்க. ஓகே, இன்று இங்கே எனக்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் குபேரகலச அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் நன்றி கூர்ந்து தெரிவிச்சுக்கிறேனுங்க. இதுபோல் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக என்னை தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க. என்னுடைய பேர் PS ரேணுகா, ஸ்ரீ கன்னிமார் ஜோதிடம், காங்கேயத்தில் இருக்கோம், பெருமாநல்லூரில் இருக்கோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க ஜோதிடம், கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். கடன் பேசி தட்டி புரிஞ்சு தள்ளிட்டாங்க. மிக அற்புதமாக பேசிய ரேணுகா மேடம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுமாறு மகளிர் அணியை கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, அப்படியே வேர்த்து எனக்கே